ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். நான் சொல்லல, பைபிள் அப்படிதான் இருக்கு. ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திரும்பி தந்து விடுவார். இது எங்க இருக்கு? நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம். நிறைய ஏழைகள் பல நேரங்களில் நம்ம கிட்ட உதவி கேட்டு வராங்க. சில சமயத்தில் பெருந்தன்மையோடு நம்ம உதவி செஞ்சிடறோம். சில சமயத்தில் கொஞ்சம் சில்லறத்தனமாக நடந்துக்கிறோம். நானே அப்படி செஞ்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கையில் காசு வச்சுக்கிட்டு இல்லை இது செலவாயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அந்த ஏழைகளுக்கு மனம் இறங்கி நம்ம கொடுக்குற உதவி ஆண்டவருக்கு கடன் கொடுக்கறது போல இருக்குது. அந்த ஏழையினால திருப்பி கொடுக்க முடியாது, உண்மைதான். அதனால தான் அங்கே பைபிள் சொல்லுது ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்கள் கொடுங்க, ஆண்டவர் கொடுப்பார். நம்ம வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னன்னா, நம்ம எப்பெல்லாம் ஏழைகளுக்கு உதவி இருக்கிறோமோ அவங்களால திருப்பி கொடுக்க முடியலனாலும் வேற ஏதோ வகையில் ஆண்டவர் நம்ம கிட்ட கொண்டு வந்து தான் சேர்த்து இருக்கிறாரு. இதுதான் உண்மை. இது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இந்த ஊன் இயல்புக்கும் மனிதனுடைய அந்த ஈன புத்திக்கும் இந்த நம்மளுடைய சின்ன பிள்ளைத்தனத்துக்கும் நம்மளுடைய சிறுமைக்கும் நம்ம பல நேரங்களில் ஒப்பு கொடுத்து ஏழைகளுடைய கண்ணீரை பாராமுகமாக இருந்துடுறோம். பாவம் இல்லையா? ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட யாசகம் கேட்கறது அப்படின்றது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? எனக்கெல்லாம் இன்னமும் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசில் என் வீட்டில் சின்ன வயசில் பசிக்குது சோறு போடுங்கன்னு கேட்கறது கூட நான் ஒரு மாதிரி யோசிப்பேன். அவங்களுக்கு தெரியும் நமக்கு பசிக்குன்னு, அவங்க செஞ்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். கேட்கவே மாட்டேன். சோறு போடுங்கன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா நமக்கு அந்த தன்மானம் ரொம்ப முக்கியம் இல்லையா? தன்மானம் ரொம்ப முக்கியம், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனாலும் அந்த தன்மானத்தை விட்டு, அவங்களுக்கு இருக்கிற அந்த சுய மரியாதையை விட்டு ஒருத்தங்கிட்ட யாசகம் உதவி கேட்குறாங்கன்னா அவங்க எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு கூனி குறுகி உங்ககிட்ட உதவி கேட்கும் போது கூட நீங்க உதவி செய்யலை அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரங்களா நீங்க இருப்பீங்க. அவ்வளோ கூனி குறுகி அப்படியே தன்னை ஒடுக்கி ஒரு புழு போல நம்ம கிட்ட உதவி கேட்டா, நான் அந்த நேரத்தில் பாராமுகமா இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாரத்தையும் சோகத்தையும் கொடுத்துரும்னு யோசித்து பாருங்களேன். நான் இன்னைக்கு நினைச்சு பார்க்குறேன், ஒரு சில பேருக்கெல்லாம் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் அந்த பொய்யை பார்க்கிறார்ல, அதுக்கு ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் பதில் கேட்பார்ல. என்ன பதில் சொல்ல முடியும்? உதவுங்க, ஏழைகளுக்கு மனம் இறங்கி உதவி செய்யுங்க. அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கொடுப்பார். அவர் சொன்ன வார்த்தை உண்மை, அவர் கொடுப்பார். நம்பி கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுக்கும்போது திரும்பி வராது அப்படின்னு நினைச்சே கொடுங்க, ஆண்டவர் கொடுப்பார். அத்தகைய பெருந்தன்மை வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? விண்ணக தந்தையே, உம்முடைய ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பி எப்படி தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீரே. அந்த இயேசு கிறிஸ்துநாதரை நீர் இந்த உலகத்துக்கு அர்ப்பணை செய்தது போல எங்களையும் உமது திருச்சத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஏழை எளியவர்களுக்கு உதவ எங்களுக்கு நல்ல பெருந்தன்மையான தாராள மனதை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். God bless you.